குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு என்ன நியூஸ் பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் வேலைவாய்ப்பு பற்றி போட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அரசு வேலைவாய்ப்பு சம்மந்தமான நியூஸ் உங்களை வந்து சேரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. இந்த வீடியோவில் டிஎன்எஸ்சிடிசின்னு சொல்லுவாங்கள்ல, அதில் உள்ள டிரைவர் கண்டக்டர் போஸ்ட் போட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவைப்படுச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க டீட்டெயிலாக பார்த்துடலாம். கல்வி தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், +, தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். தமிழ்நாடு முழுக்க ஆல் ஓவர் டிஸ்ட்ரிக்ட் சொல்லுவாங்க, எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். உங்களுக்கு ஏஜ் லிமிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 24 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்ச வயசு 45 இருக்கணும். அதே சமயத்தில் நீங்கள் ஒரு எக்ஸ் மேனாவோ வேறு ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு ரிட்டையர் ஆனாங்களோ அவங்களுக்கு வந்து 50 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நல்லா கவனிச்சுக்கிறங்க. அது மாதிரி விண்ணப்ப கட்டணம் வந்து அதர்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, ஓபிசி, எம்பிசி, பிசி, அப்புறம் எம்பிசி, அந்த முஸ்லீம் அந்த கேட்டகரிலாம் இருப்பாங்களா, அவங்களுக்குலாம் எவ்வளோ அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1180 ரூபா. எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு வந்து 590 விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 21/4/2025. பிடிஎஃப் ஃபைல் இருக்குது. அந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து தெளிவாகவே எந்தெந்த டிஸ்ட்ரிக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். எந்த மண்டலம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மண்டலத்துக்கு எவ்வளோ வேகன்சி அப்படின்னு சொல்கிறேன், அதை காமிச்சிடுறேன். த இன்ஸ்டியூட் ஆஃப் ரோடு டிரான்ஸ்போர்ட், தரமணி, சென்னை, ஜாப் வேகன்சி நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எந்தெந்த கார்பரேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் வந்து சென்னை, ஓகேங்களா. அடுத்து வந்து சென்னையிலே 2 இருக்குது, ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் சென்னை. அது மாதிரி இன்னொரு மற்ற இது மட்டும் சொல்கிறேன், மற்ற எல்லாமே கார்பரேஷன் தான். அதில் வந்து விழுப்புரம், கும்பகோணம், சேலம், கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி. போஸ்ட்டு வந்து டிரைவர் கம் கண்டக்டர். உங்களுக்கு ஓட்டவும் தெரிஞ்சுக்கணும், கண்டக்டர் ஒர்க் பண்ணவும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் வேகன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3275, அதிகமான வேகன்சி. அதனால் எலிஜிபிள் இருக்க எல்லாமே மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். அதில் சென்னையில் மட்டுமே 364, மெட்ரோபாலிட்டன் இதில் வந்து 364, ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் வந்து 318. அது மாதிரி தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் விழுப்புரம் ரிசைன் சொல்லுவாங்கள்ல, அதில் எத்தனை போஸ்ட்டுங்க தான் 322. அந்த விழுப்புரம் ரிசைனில் என்னென்ன ஏரியா வந்துடுன்னு சொல்லிட்டு அதை சொல்லிடுறேன். விழுப்புரம் 88, வேலூர் 50, காஞ்சிபுரம் 106, கூடலூர் 41, திருவண்ணாமலை 37, டோட்டல் வந்து 322. அது மாதிரி அடுத்து கும்பகோணம் ரிசைனில் வந்து கும்பகோணத்தில் வந்து 101, நாகப்பட்டினம் 136, திருச்சி 176, காரைக்குடி 185, புதுக்கோட்டை 110, கரூர் 48, 756. கும்பகோணம் ரிசைனில் வந்து ரொம்ப அதிகமான போஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த ஏரியாவில் உள்ளவங்க எல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சேலத்தில் வந்து 382 போஸ்ட்டு, சேலத்தில் மட்டுமே. அதுக்கப்புறம் தருமபுரி 104. இது என்னென்னா நீங்கள் அந்த ஏரியாவில் இருந்து மட்டும் அப்ளை பண்ணலாம் அவசியம் கிடையாது. எங்கே உங்களுக்கு அதிக வேகன்சி இருக்கோ அதை நோக்கி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஈஸியாக வேலை கிடைக்கும். அதனால் நீங்கள் எங்கே வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் ரீஜனில் வந்து கோயம்புத்தூரில் வந்து 100 போஸ்ட்டு, ஈரோடுக்கு வந்து 119, ஊட்டிக்கு வந்து 67, திருப்பூருக்கு வந்து 58, மொத்தம் 344. அதுக்கப்புறம் மதுரை ரீசனுக்கு வந்து மதுரையில் வந்து 190, திண்டுக்கல்லில் 60, விருதுநகரில் 72, மொத்தம் வந்து 322. திருநெல்வேலிக்கு வந்து 139, நாகர்கோவில் 129, தூத்துக்குடி வந்து 94, மொத்தம் வந்து 362. ஓகேங்களா. ஏஜ் லிமிட்டு வந்து ஏற்கனவே சொன்னேன்ல, மினிமம் வந்து உங்களுக்கு 24 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் கல்வி தகுதி வந்து 10வது பாஸ் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு வந்து எழுத தெரியணும், படிக்கிறதுக்கு தமிழ் படிக்க தெரிஞ்சால் போதும், அதை வேறு எதுவும் தேவையில்லை. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து ஏற்கனவே சொன்னால் தான். ஓசி கேட்டகரிக்கு வந்து 40, எஸ்சி எஸ்டி, எம்பிசி, டிஎன்சி, பிசி அவங்களுக்குலாம் 45, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து 50 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்து வந்து இம்பார்ட்டன்ட் குவாலிஃபிகேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஹெவி டிரான்ஸ்போர்ட் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுக்கணும். ஓகேங்களா. ஹெவி வெஹிக்கிள் ஓட்டுற டிரான்ஸ்போர்ட் லைசன்ஸ் வச்சுக்கணும். அது 18 மாதம் முடிஞ்சிருக்கணும் ஏற்கனவே. அது மாதிரி ஃபஸ்ட் எய்டு சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வச்சுருக்கணும். அது மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் போட்டுப்பீங்களா, அதை பேச்சு எடுத்து வச்சுருக்கணும். அதை எடுத்து வச்சுருக்கவங்க எதுனா 1/1/2025 முன்னாடியே எடுத்து வச்சுக்கணும், அவங்க அப்ளை பண்ணலாம். ஹைட் அண்ட் வெயிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹைட் வந்து 160 சென்டிமீட்டர் இருக்கணுமா, வெயிட் வந்து 50 கிலோ. வெயிட் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஹைட் வந்து 160 சென்டிமீட்டர் இருக்கணும்னு பார்த்துக்குங்க. ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன்னா ஒன்றும் இல்லை, உங்களோட ஐசைட் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க, அவ்வளோதான். கண் நல்லா கிளியராக தெரியணும், அதுதான் ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க.
அது மாதிரி மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தாச்சு. அது மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் என்னன்னு சொல்லி ஏற்கனவே பார்த்தோம்ல. அதர்ஸ்க்கு வந்து 1180 ரூபா, எஸ்சி எஸ்டிக்கு வந்து 590 ரூபா. நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் போயிட்டு www.arasubus.tn.gov.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதான், அப்ளிகேஷன் போட வேண்டியதான். அது மாதிரி என்னைக்கு தொடங்குனா 21/3/2025 21/4/2025 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் 1 மணிக்கு முடியுது, அதுக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. மேக்ஸிமம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உடனே அப்ளை பண்ணுங்க. நாளைக்கு சொல்லி போனீங்கன்னா வேறு மறந்துகிட்டே போகும், அது மாதிரி தள்ளிகிட்டே போகும். அதனால் உடனே யாரெல்லாம் எலிஜிபிள் இருக்கோ அவங்க எல்லாருமே மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கிறங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மாதிரி பிடிஎஃப் ஃபைல் வந்து நான் கீழே கொடுத்துட்றேன், டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படுச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் வேறு வேலைவாய்ப்பு செய்தியில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.